எல்லா புகழும் இறைவனுக்கே. என் குருநாதர்களின் திருவடி பாதம் பணிந்து வணங்கி இந்த பதிவு ஓர் பார்வை அட்சய திதி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதாவது நாளைக்கு அட்சய திதி அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிறு விளக்கம் இந்த அடியனுக்கு தோன்றியது அப்படிங்கிற வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு மாதமும், அதாவது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வருகின்ற திருதியை திதியை தான் நம்ம என்னங்கிறோம், அட்சய திருதியை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி தான் நம்ம அட்சய திதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இதுக்கும் நம்மளுடைய தங்கம் வாங்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதானா, அது இந்த பதிவோட கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த திதி அன்னைக்கு என்னென்னா, வனவாசம் சென்றிருந்த பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாள் தான் இந்த அட்சய திருதியை நாள். அதாவது இந்த திருதியை நாள், சித்திரையில் வரக்கூடிய திருதியை நாள். அதே போல் மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும் அட்சய பாத்திரம் கிடைச்ச நாள் தான் இந்த நாள். அதே போல் மகாலட்சுமி பார்த்திங்கன்னா பெருமாளுடைய மார்பில் இடம் பிடித்த நாள் இந்த அட்சய திதியின. அதாவது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருதி, அப்படிப்பட்ட சிறப்பு நாள் தான் இந்த அட்சய திதி நாள். இந்த அட்சய திதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு எந்த ஒரு மூல நூல்லையும் சொல்ல கிடையாது. இது நாளடைவில் வியாபார ரீதியாக தங்கம் வாங்கினா பெருகும், தங்கம் வாங்கினா பெருகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டாங்க. நகைக்கடைக்காரவங்களுக்கு வியாபாரம் பெருகுங்கிறது தான் இங்கே நோக்கம். நீங்கள் அட்சய தீதி அன்னைக்கு வீட்டில் உப்பு, மஞ்சள் தூள், இந்த மாதிரி மளிகை ஜாமான்கள் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பயுமே அந்த மளிகை பொருட்கள், அதாவது சாப்பாட்டுக்கு குறை இல்லாமல் இருக்குங்கிறது இந்த அட்சய தீதியோட இது. இல்லைன்னா புதிதாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இந்த அட்சய திதி நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வேதங்கள், இந்த மாதிரி சுபகாரியங்கள், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு புதிதாக ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அதாவது மேன்மை அடையக்கூடிய விஷயங்கள், தொழில், கடை ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாள். நன்றி, வணக்கம்.